இது கோஇன்சிடென்स ஆர் गवर्नमेंट प्लानिंगा? वो पूछ रहे थे कि मिडिल क्लास के लिए बजट में क्या है, बजट में क्या है? Day 2 of my 30 days daily video challenge. வாங்க வீடியோ கூட போலாம். 2026 யூனியன் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஃபாரின் கிளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவோட டேட்டா சென்டர்ஸை யூஸ் பண்ணி சர்வீஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. நவம்பர் 2 அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோட CFO அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. எட்ஜ் கானெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸை ஓபன் பண்ண போறோம்னு. Jan 11, 2026 முகேஷ் அம்பானி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஜாம் நகர்ல இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ண போறோம்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வரப்போ யாரை சூஸ் பண்ணுவாங்க? டேட்டா சென்டர் பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இவங்க ரெண்டு பேரை தான். அப்ப நான் போட்டேனா? இப்ப என்ன சொல்ல வந்தனா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் பட்ஜெட்ல ஏதாச்சும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம், இவங்களுக்கு தான் மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது கோஇன்சிடென்ஸா இல்ல வேற ஏதாச்சுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.